அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு குயிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணலாம்? இது நல்ல கொஸ்டின் உண்டு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும் இந்த அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டென்ட் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள முதல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் இன்னொரு ஆள் ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் சேல் எடுத்துக்கிறதுக்குள்ள உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் கிடைக்கிறது தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இது செய்கிறது உங்களுக்கு தேவையான ஸ்கில் என்னென்னா மார்க்கெட்டிங் ஸ்கில். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் செய்யலாம், பெய்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலம் செய்கிறது. பெய்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலம் செய்கிறது. ஓகே, இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஓகே, உங்களுக்கு என்ன டேலண்டிங்கிறத பொறுத்து. இப்போ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி முகத்தை காட்டி இதை மாதிரியான சோஷியல் மீடியாக்களில் வீடியோவும் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ளாகிங்கள் உங்களுக்கு நல்ல எழுதுகிற திறமை இருக்கணும்னா நீங்கள் ப்ளாக்குகள் கிரியேட் பண்ணலாம். அப்படி ஏஐ மூலமாக கூட நீங்கள் வீடியோவும் கிரியேட் பண்ணலாம், இது எழுதுகிற கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணலாம். இப்போ அநேகமானர்கள் கண்டென்ட்னோன்னா வீடியோ மட்டும்தான் நினச்சிட்டீங்க. வீடியோ மட்டும் இல்லை கண்டென்ட். ஓகே, எழுதுகிற ஃபோட்டோ போஸ்ட்டும் கண்டென்ட் தான், வீடியோ போஸ்ட்டும் கண்டென்ட் தான், நீங்கள் ப்ளாக் எழுதுறதும் கண்டென்ட் தான், எல்லாமே கண்டென்ட் தான். ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் கண்டென்ட் தான், லாங் ஃபார்ம் வீடியோவும் கண்டென்ட் தான். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏஐட பாவனைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவலாக தான் எல்லாமே செய்ய வேண்டிய. இப்போ யூடியூப் நான் கிட்டத்தட்ட எனக்கு 6.9K அதாவது 6000 சம்திங் ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நான் யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், டிக்டாக் ஆரம்பிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நானே இருந்து ரெக்கார்ட் பண்ணி நானே எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி அது பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் அந்த டைமில் ஏஐ டூல்ஸ்களில் பெருசாக தாக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஏஐ டூல் இருக்குது. ஏஐ நீங்கள் ப்ராம்ப்ட்டை கொடுத்தாலே ஏஐ வீடியோஸ்கள் கிரியேட் பண்ணி தருது. அதே மாதிரி தான் இப்போ ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ நான் ஸ்டில் மெனுவல் வீடியோ தான் கிரியேட் பண்ணேன், எனக்கு பிடிக்குமா அதனால் நான் செய்கிறேன். அது எனக்கு ஈஸி இது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு முகத்தை காட்ட விருப்பம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஏஐ வீடியோஸ்கள் தாராளமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களோட ஏஐ அவதார் உங்களோட ஃபேஸை வச்சு ஏஐ அவதார் வச்சு நீங்கள் ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்கள் கதைக்காமலே வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலர் ஒன் சாஃப்ட்வேர் இல்லை, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே, அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்தது நீங்கள் உங்களோட ஏஐ அவதார் கிரியேட் பண்ணி டாக்கிங் ஸ்டைல் வீடியோ செய்கிறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்தது டூடுல் அனிமேஷன்கள் கிரியேட் பண்ணி அது மூலமாக அதாவது அனிமேஷன்னா அந்த பொம்மை மாதிரியெல்லாம் வரும். ஸோ அதை மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கும் ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் ப்ளாக் எழுதுறால இருந்தால் ப்ளாக் எழுதுறதுக்குன்னு சொல்லியும் ஏஐ டூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளாக் எழுதுறதை நீங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று நான் இதில் சொல்லாமல் நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி ஒரு இபுக் கொண்டு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம், உங்களுக்குன்னு சொல்லி எப்படி பிராண்ட் உருவாக்குற, உங்களுக்குன்னு சொல்லி எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கிற, அப்படி கூட ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்ச அப்புறம் எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணுற, ஆர்கானிக் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுற, பெய்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபுல் இன்டெப்த்தாக ஒரு இபுக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் வரும். அந்த இபுக்கில் வந்த உடனே அந்த இபுக்கை பார்க்கறது நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அதில் தான் நான் இது லான்ச் ஆகின உடனே ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இபுக்கில் இதை மாதிரி பாவிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஃபுல் இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸாக அதில் போடப்படும். அதோடு சேர்த்து ஆல்ரெடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு ஃப்ரீ கோச்சிங் ப்ரோக்ராம் HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதை படித்தாக்கள் நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி earn பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ எங்கள் கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.